சரி வஸ்திரம் எடுக்கலாம், என்ன வஸ்திரம் எடுக்கலான்னு சொல்லி நம்ம என்ன சைஸில் கேட்கலான்னு சொல்லி அவர் குருக்களுக்கு ஃபோன் பண்ணால், நேற்று தாங்க நினச்சேன் பட்டு வஸ்திரம் முருகருக்கு வேணும்னு சொல்லி, என்னங்க நீங்கள் ஃபோன் பண்ணி இப்போ வஸ்திரம் கேட்குறீங்களேன்னார். இதான் முருகர் சக்தி. முருகர் தனக்கு என்ன வேணுமோ தனக்கு உண்டான ஆளை வச்சுருக்கார். இன்றைக்கி காலை கூட வடபழனி கோயிலில் சொன்ன செண்பக மலை ஒருத்தர் கொடுக்குறாரு நைட்னா, அவர் கையில் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இன்னொரு தம்பி சொன்னார், 48 நாள் நான் முருகனை பார்த்துட்டேங்க அப்படின்னாரு. 48 நாள் முருகனை நீங்கள் பார்க்கணுன்னு இது கிடையாது. 48 நாள் முருகன் உங்களை பார்க்க ஆசைப்பட்டிருக்காரு. உங்கள் முருக பக்தி அந்தளவுக்கு உன்னதமான பக்தி. உங்களை வர வச்சு உங்கள் கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டார். அப்போது அவர் சொல்கிறார், ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக வஸ்திரம் கேட்குறீங்க, பட்டு வேஷ்டி எடுத்துகிட்டு வந்துருங்கன்ட்டார். ஓகே, பட்டு வேஷ்டி பூம்பாறை முருகருக்கு நேராக போய் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நான் அவர் கேட்ட வேஷ்டியும் எடுத்துக்கிட்டேன், எனக்கு பிடிச்ச முருகருக்கு உண்டான வேஷ்டியும் எடுத்துகிட்டு, அப்போ நான் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் வடபழனி முருகருக்கு சேர்த்து எடுத்துருவாங்கம்மா. ஏன்னா அவரும் என்னையும் பேச்சே பார்க்க முடியாது. என்ன நான் எனக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, இல்லை எனக்கு ஏதோ ஒன்று பண்ணாலும் சரி, நான் எடுத்தேன்னா அதுக்குண்டான ஒரு இதில் வடபழனி முருகருக்கு எடுத்து அந்த வஸ்திரத்தை அங்கே சாத்தது கொடுத்துருவோம் பக்தர்கள். என் மூலியமாக கொடுப்பேன், இல்லை பக்தர் மூலியமாக அவங்க கையில் கூட கொடுக்க வச்சிருவேன். வடபழனி முருகர் எடுத்து தனியாக பேக் பண்ணி வச்சுட்டு பூம்பாறை முருகன் தனியாக எடுத்து வச்சிட்டேன். போகிறோம், பூம்பாறை முருகர் அவர் கரெக்டாக அப்போ தான் அந்த மாசி இந்த தைப்பூசம் முடிஞ்சோன்னே அங்கே திருவிழா ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்காக பத்திரிக்கை வைக்கப்பட அங்கே பையன் இருந்தார். அந்த வஸ்திரத்தெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை பார்த்துட்டு, அப்போ இதே மாதிரி ஒரு ஆர்டிசம் குழந்தைக்கு சம்மந்தப்பட்டு வராங்க. நான் வர்றதுலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க எங்கே இருந்தோ பார்த்துட்டு உங்கள் சேனலில் சொன்னது தான், தெய்வ குழந்தைகள் ஆர்டிசம் குழந்தைகள் பூம்பாறை முருகனை பார்த்து அபிஷேகம் பண்ணி தீர்த்தம் வாங்கி கொடுங்கன்ட்டு.